கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மணிப்பூரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்த வைக்குது. ஒவ்வொரு சம்பவங்கள், கிறிஸ்தவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள், சபைகளை உடைத்த சம்பவங்கள், எத்தனையோ வீடுகளை எரித்த சம்பவங்கள், குடும்பங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்ட ஒரு சம்பவங்கள், கணவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகளை இழந்த ஒரு சம்பவங்கள், இது எல்லாம் நம்மளுடைய உள்ளத்தை தாங்க முடியாத வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். இந்த மணிப்பூரை குறித்து 3 காரியங்களில் நம்ம பார்க்கலாம், 3 கோணத்தில் பார்க்கலாம். அரசியல் ரீதியாக பார்க்கலாம், அரசியல் தன்னுடைய பிரயோஜனத்துக்காக எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் மத ரீதியாக நம்ம பார்க்கலாம், மத ரீதியாக அது எப்படி நடந்து கொண்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஜாதியின் வடிவில் நம்ம அதை பார்க்கலாம், மனித அபிமானத்திலையும் நம்ம பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு கோணத்திலையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு திசையில் நம்மளுக்கு தெரியும். இந்த எல்லா திசையுமே பிசாசு பண்ணுற வேலை. இந்த மணிப்பூர் நடந்த கொடுமையில் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள என் மனசு விருப்பப்படுது. நேற்று தினத்தில் இந்த மணிப்பூரை குறித்து டீகோடிங் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தேன். இந்த மணிப்பூரில் மொத்தம் 6 எழுத்துக்கள் வரும். அந்த 6 எழுத்துக்கள் நீங்கள் போர்டில் பார்க்கலாம். அதை நான் 2 பிரிக்க விரும்புகிறேன். ஒன்று மணி, இன்னொன்று பூர். முதல் 3 எழுத்து வந்து மணி, இரண்டாவது 3 எழுத்து வந்து பூர். இந்த மணினா என்னது? மணி அப்படின்னா இதற்குள்ளே அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். இதற்குள்ளேனா எதற்குள்ளே? இந்த இந்தியா ஸ்டேட்களுக்குள்ள இந்த மணிப்பூர் ஒரு ஸ்டேட்டு. அப்போ இதற்குள்ளே, இந்த ஸ்டேட்டுகளுக்குள்ளே மணி, இந்த ஸ்டேட்டுகளுக்குள்ள இந்த ஸ்டேட் மேலே பூர் விழுந்திருக்கு. பூர் அப்படின்னா சீட்டுக்கு போடுறது. அதை நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். எபிர மொழியில் பூர் அப்படின்னு சொன்னால் அது சீட்டு போடுறதா என்னது? பூர். அப்போ சீட்டு யார் மேலே விழுந்திருக்குது? மணிப்பூர் மேலே விழுந்திருக்குது, அந்த ஸ்டேட் மேலே விழுந்திருக்குது. இந்த எல்லா ஸ்டேட்டுகள் மத்தியில் இன்னைக்கு பூர் யார் மேலே விழுந்திருக்கு அப்படின்னா மணிப்பூர் மேலே விழுந்திருக்குது. சிந்திச்சு பாருங்க. இந்த டீகோடிங் பண்ணும்போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பக்கம் ஒரு தைரியத்தையும் எனக்கு கொடுக்குது. அதை நான் பிற்பாடு சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த மணிப்பூர் வந்து இதில் இந்த ஸ்டேட்கள் மத்தியில் இந்த சீட் யார் மேலே விழுந்தது? மணிப்பூர் மேலே விழுந்திருக்கு. இந்த பூருக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பூர் அப்படின்னா உடைக்கப்படுதல். இன்னைக்கு மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. சபை உடைக்கப்படுது, வீடுகள் உடைக்கப்படுது, சபைகள், குடும்பங்கள் உடைக்கப்படுது, பல காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இரண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா நொறுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டு கிரஷ். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் நெருக்கத்தில் இருக்கிறாங்க, சபைகள் நெருக்கடியில் இருக்கிறாங்க. சபையில் உள்ள ஜனங்கள் ரெஃப்யூஜ் பிளேஸில் உட்கார்ந்து வேதாமத்தை வாசித்து ஜெபித்து கொண்டு பிள்ளைகளை பராமரித்து கொண்டு சாப்பிட இருந்தும் இல்லாமல் ஒரு இடத்துல நொறுக்கப்படுறாங்க. இடுக்கமான ஒரு சூழ்நிலை. இந்த சம்பவம் இந்த பூர் அப்படிங்கிற வார்த்தையில் வரும். இன்னைக்கு அது மணிப்பூருக்கு நடந்திருக்குது. இந்த பூருக்குள்ள ஒரு லோக்கல் டிக்ஷனரி அர்த்தம் என்ன அப்படின்னா ஹெட் ஸ்டார்ட், அதாவது ஆரம்பம், தலைமைத்துவத்தில் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹெட் ஸ்டார்ட். இது எப்படி ஆரம்பிக்கப்படுது? இதுதான் முதல் ஆரம்பம். பார்த்துடுங்க, மணிப்பூரில் நடந்தது ஹெட் ஸ்டார்ட் அப்படின்னா அப்போ அதை கண்டினியூ ஆகிறது முழு இந்தியாவிலையும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி
இப்போ இந்த பூர் மேலே சீட்டு விழுந்திருக்கனால, மணிப்பூர் மேலே சீட்டு விழுந்திருக்குது. இன்னைக்கு நம்ம மத்தியில் கண்டிப்பாக எஸ்தர் இருக்கணும். நீங்க தான் அந்த எஸ்தர். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க நீங்க தான் எஸ்தர். எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தாள்? எஸ்தர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய ஜனங்கள் அவங்க கொல்லப்பட்டு இருக்காங்க கேள்விப்பட்ட உடனே அவ 3 நாள் புசியாம குடியாம தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தாள். அவ போய் சண்டை போட போல, அவ போய் வாக்குவாதம் பண்ண போல, ஏன் ராஜா இப்படி நடந்துச்சு, ஏன் என் ஜனங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தா. இன்னைக்கு நீங்க தான் அந்த எஸ்தர். இன்னைக்கு எப்போ இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனையோடு புசியாம குடியாம 3 நாள் உபவாசத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யார் எஸ்தருடைய நாட்களில் சீட்டு குலுக்கி போட்டு பூர் போட்டு என்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை கொல்லலான்ட்டு திட்டம் போட்டுட்டு இருந்தானோ, அந்த ஹாமான் சீட்டு அவன் பக்கமாக விழுந்துட்டு, அந்த பூர் அவன் பக்கமாக விழுந்தது. அவன் பக்கமாக விழுந்தா என்ன நடக்கும்? அவனுடைய ராஜ்யம் முடிஞ்சிட்டு, அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் நொறுக்கப்படும். இது நடந்துட்டு இருக்கும், இது நடக்கும். ஆனால் இதுக்கு எஸ்தர் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டி இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு 3 நாள் புசியாம குடியாம தேவனுடைய சமூகத்துக்கு வரலாமா? இந்த மணிப்பூர் ஜனங்களுக்காக அவங்க அழுகையின் குரல் உங்களுக்கு கேட்கலையா? அவங்களுடைய கதறல், அவங்க தன்னுடைய பையங்களை இழந்த ஒரு சம்பவம், பெண்களுக்கு நடந்த கொடுமைகள், இதெல்லாம் பார்க்கும்போது we need to pray. இன்னைக்கு நீங்க இதற்காக ஏதாவது செய்யலாம் அப்படின்னா, யூதனுக்கு ரட்சிப்பு எப்படினாலும் வரும். கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். நம்ம தேசத்துக்கு எப்படி ரட்சிப்பு வரும்? ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அப்படி அந்த டைமில், அந்த நேரத்தை உங்களுடைய காரியம் என்ன? இன்றைக்கே ரட்சணி நாள். கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்துருங்க. அதே எஸ்தர் புஸ்தகத்தில் தான் இந்தியாவுடைய பெயர் இருக்குது. இந்தியாவுடைய பெயர் வேற புஸ்தகத்தில் இல்லை, ஆனால் எஸ்தர் புஸ்தகத்தில் தான் இருக்குது. இந்தியா உடைய பழமையான பெயரு ஹிந்துஸ்தான் கிடையாது. அதனுடைய பழமையான பெயரு இண்டஸ் கிடையாது. அதனுடைய பழமையான பெயரு சிந்து தேசம் இல்லை. எஸ்தர் புஸ்தகத்தில் போய் வாசிங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் இந்தியாவுடைய பேரு எபிரேய மொழியில் ஹோது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. ஹோது தான் பழமையான பெயர். ஹோதுன்னா என்னது? தேடி பாருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். வேதத்தில் இந்தியா பெயர் ஹோதுன்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுதான் பழமையான பெயர். அதை விட பழமையானது வேற எதுவுமே இல்லை. எஸ்தருடைய நாட்களில் ஹோதுன்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த தேசத்தின் பெயர் ஹோது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மணிப்பூருடைய சூழ்நிலை மாறணும். அதுக்காக நம்ம 3 நாள் உபவாசத்தில் போலாமே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவங்களுடைய குரலை கேளுங்க. அவங்களுடைய வேதனைகளை உணருங்க. அவங்களுடைய சத்தத்தை கேட்கும்போது நம்ம உள்ளம் துடிக்கணும். நிச்சயமாக உபவாசம் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.